என்னம்மா தேவி சக்கம்மா தேவி செக்கம்மா பாருங்க அங்க போயிட்டு வரணும் கீழே. இப்போ வந்து ஒரு பாட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? போன ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும். ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு, இந்த பாட்டை ட்ரெண்ட் ஆக்குறாங்க. ஏடிஎம்கே சும்மா இல்லையில, அவங்க பதிலுக்கு ஒரு பாட்டு. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஸ்டாலின் அவர்கள் சினிமா நடிச்சிருக்காரு. ஆமா, அவர் சினிமால இருந்து வரலையா? இப்ப நீங்க சினிமால இருந்து வந்திருக்காரு, அவர் சினிமால இருந்து வரலையா? நீங்க சொல்ற கேள்வி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமால இருந்து வந்திருக்காரு, அவர் சினிமால இருந்து வரலையா? இவங்க யாருமே கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரலங்க. எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ பெரிய பீரங்கியா கட்டி இழுத்தாரு, பாகுபலியாங்க அவரு. 1 மினிட் பாலிடிக்ஸ் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். இது அரசியல் பேசுவோம். ஆமா, ஒரே நிமிஷம் இருங்க, லிரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஏங்க பேசுவோன்னு எதுக்கு லிரிக்ஸ் எடுக்குங்க? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள். நல்லா பாடுறீங்க, நல்ல பாட்டாச்சா. பாடணுங்க, அரசியல் கட்சியா பாட்டு தாங்க பாடிட்டு இருக்காங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? திமுகவுக்கு பாட்டு வச்சிருக்காங்கல்ல. ஆமா, என்ன பாட்டு? இப்போ அதாவது திமுக அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து போன எலெக்ஷன்ல ஒரு பாட்டு, ஸ்டாலின் தான் வராரு, அது வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. பச்சை குழந்தைங்க கூட வீட்டுல வந்து அந்த பாட்டை கேட்டு அந்த பாட்டை போட்டாதான் சோறு தும்பேன் அப்படின்ற அளவுக்குலாம் பில்டப் கொடுத்தாங்க. யாருங்க சொல்றா இதெல்லாம்? அவங்க நானே வந்து அந்த பாட்டுக்கும் இப்ப நமக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு அந்த இடத்துல ட்ரெண்டிங்கா போனப்போ ட்ரெண்டிங் சாங்ஸ் வைக்கணுங்கப்போ ஸ்டோரியில அந்த பாட்டுலாம் வச்சு நம்ம போஸ்ட் எல்லாம் போட்டோம். இது வந்து போன எலெக்ஷனுக்கு ரொம்ப ட்ரெண்டான ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு பாட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? போன ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும். ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு, இந்த பாட்டை ட்ரெண்ட் ஆக்குறாங்க. என்ன ப்ரமோஷன் பண்றாங்க? ப்ரமோஷன் பண்ணி ஐடி இவங்கலாம் வச்சு பாட்டே கட்சிக்கு ப்ரமோஷன், அந்த பாட்டுக்கு ஒரு ப்ரமோஷன். நம்ம கண்ட்ரில இதெல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரிக்குள்ள வருது. ஆஃப் கோர்ஸ் வந்து இதெல்லாம் வருது. ஆனா ஏடிஎம்கே சும்மா இல்லையில, அவங்க பதிலுக்கு ஒரு பாட்டு. அதாவது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும், இந்த பக்கம் பம் பம் அது சிங்கங்க. அது அப்படியே ஆப்போசிட்ல வந்து அதிமுகக்கு ஏகப்பட்ட எம்ஜிஆர் பாட்டு, அதுல எத்தா விட்டு ஒண்ணு போட வேண்டாம், அதையும் போடுறாங்க. எம்ஜிஆர் பாட்டு, அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் பாடல்கள் இதோ அப்படின்லாம் வந்து போடுறாங்க. அதே போல ஒரு பாட்டு இப்ப 2 பாட்டு அவங்களும் ட்ரெண்ட் பண்றாங்க. அவங்க ஐடிவிங்க நாங்களும் சும்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து விடியாத ஆட்சி வீட்டுக்கு செல்லட்டும், அதை விரட்ட வருகிறார் எடப்பாடியார் அப்படின்ற மாதிரிலாம் விரைந்து வருகிறார் எடப்பாடியார் விரட்ட எல்லாரும் ஒண்ணுதாங்க. அதுக்கு வந்து அந்த பாட்டு ட்ரெண்ட் பண்றாங்க. பாட்டுக்கு பாட்டு போட்டு யாருக்கு இப்ப பெஸ்ட்? ஒரு காலத்துல இந்த இவர் பண்ணுவார் இல்லையா, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அந்த மாதிரி வந்து இப்ப அரசியல் கட்சிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. சாய பேங்கரை வச்சு ஏடிஎம்கே ஒரு பாட்டு போட்டா ட்ரெண்ட் ஆயிட போகுது. ஊரும் பிளட் வந்து ஆமா, நீங்க சாய பேங்கரோட பாட்டு ட்ரெண்ட் ஆனதை விட அவர் ஆடின அந்த டான்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. பாக்கல நீங்க? அது டான்ஸா? அந்த பாட்டு வந்து ரீசெண்டா அந்த ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா? சரி ஓகே, அது இப்போ வந்து மத்த கட்சியெல்லாம் வருவோம். அதுவும் பாட்டுன்னு சொன்னாலே அரசியல் கட்சி மேடல் இவங்கெல்லாம் பாட்டு போட்டு தான் ட்ரெண்ட் ஆனாங்க. நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் பாட்டு பாடியே ஒரே ஒரு பாட்டுங்க. என்ன பாட்டு? பாறையில அந்த பாட்டு போட்டா போதும், எல்லாம் ஓட்டு போட்டுரும். அந்த பாட்டு இல்லைங்க, இப்ப வந்து என்னம்மா தேவி ஜக்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. அது ஒரு ஃபோர்ஸா பாடுங்க. என்னம்மா தேவி சக்கம்மா, என்னம்மா தேவி சக்கம்மா, தேவி செக்கம்மா பாருங்க அங்க போயிட்டு வரணும் கீழே. அப்பதான் கெட்ட பிடிச்சு 10வது கட்டைக்கு போகல, அப்படி போயிட்டு வர்றாரு. அந்த பாட்டும் வந்து எல்லா இடங்கள்லயும் பாடி உணர்ச்சி. இன்னொரு பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு? அதான் மண் நிலம் வளம் மழை இயற்கை ஜியோகிராஃபி புக்கை புரட்டினா என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அந்த பாட்டுல இருக்கு. அப்படி ஒரு பாட்டு அவர் வந்து உண்மைக்குமே பேசுற அந்த விஷயங்கள்லாம் நீங்க கூட அந்த ஜியோகிராபிக்கல் விஷயங்கள்லாம் சொல்றீங்க. நான் வந்து என்னெல்லாம் திட்டங்கள் செய்ய போறேன் அப்படிங்கறத ஏஐ மூலமா வந்து ரெடி பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ஆமா, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒரு அரசியல் கட்சியை வந்து அவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அவர் பங்குக்கு. அப்படியே ஏங்க நீங்களாம் அரசியல்ல இருக்கவங்களே சினிமா பாணியில பாட்டு போடுறீங்க, அப்ப சினிமாவில இருந்து வந்த தாவேகா தலைவர் விஜய் சும்மா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழங்கொடி பறக்குது. சரிங்க,
ஸ்டாலின் அவர்கள் சினிமா நடிச்சிருக்காரு. ஆமா, அவர் சினிமால இருந்து வரலையா? இப்ப நீங்க சினிமால இருந்து வந்திருக்காரு, அவரு சினிமால இருந்து வரலையா? நீங்க சொல்ற கேள்வி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமால இருந்து வந்திருக்காரு, அவரு சினிமால இருந்து வரலையா? இவங்க யாருமே கெரியரின் உச்சத்தை கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரலங்க. எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ. அதனால வந்து கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தவர் தான் வந்து சினிமால இருந்து வந்தாரு. உச்சம்னா எப்படிங்க? ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு கேப் இருக்குமே, அதா இல்ல? நீங்க இப்படி கூட கேட்கலாம், அந்த ரோல்ஸ் ராய்ஸ்க்கு வரி கட்டினதுக்கு முன்பா கட்டினதுக்கு பின்பா அப்படி கூட நீங்க கேட்கலாம். எதுக்கு பழச கிளறுவானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்து தமிழங்கொடி பறக்குது, தலைவன் கொடி பறக்குது, தமிழ சிறக்குது, அப்புறம் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு ஒரு பாட்டு. ஏங்க அது ஜனநாயகம் பாட்டுங்க, அதாங்க பாலிடிக்ஸ் போடுறாங்க. அப்படி அது பேக் ஃபயர் பாயிண்ட் ஆச்சுங்க அந்த பாட்டு. ஓ அப்படியா? ஒருத்தர் வரும்போதே பிளாஸ்ட்னா என்னங்க? இப்போ எம்ஜிஆர் வரும்போது அவருடைய பாடல்கள்ல நம்முடைய கருத்துக்கள், கட்சி கருத்துக்கள்லாம் கொண்டு வந்து திமுக வளர்த்தாரு, அதிமுகவை வளர்த்தாரு. அதே டெக்னிக்கலா எம்ஜிஆருக்கு இப்போ எழுதினது எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கைகளை தான் பாட்டா எழுதினாங்க, திமுக யூஸ் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ அதே போல விஜய் அவர்கள் வந்து அந்த பாட்டு பாடினாரு. அப்புறம் அவர் ஓன் வாய்ஸ்ல ஒரு பாட்டு பாடினாரு. அது வந்து ரசிகர்கள் உங்கள் விஜய் உயிர் என வரவா, பாட்டில் பாட்டு இல்லையா? 10 ரூபா என்ன சொல்றேன், சரி பாடல்களுங்க. அது ஒண்ணு, பாட்டலுக்கு 10 ரூபா வந்து ஒருத்தரை வந்து இமிட்டேட் பண்ணி கலாய்ச்சி போடுற ரசிகர்கள் வந்து ஏஐல போட்டது. ஆமா, இது வந்து இவரே வந்து பாடி தன்னுடைய தொண்டர்களுக்காக அப்படி ஒரு தொகுதியிலையும் விஜய் தான் நிக்கிறார் அப்படின்னு உணர்வை கொடுக்கறதுக்காக அந்த பாட்டெல்லாம் பாடி நிக்கிறாரு. அது சொல்லுவாங்க, ஆனா எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் நிக்கிறாரு. அப்படியா? அப்படிதாங்க அவரே சொன்னாரு. ராஜ்மோகனுக்கு எக்மோர் இல்லையா? அங்கேயும் விஜய் தான் நிக்கிறாரா? ஆமா, அங்கேயும் விஜய். நீங்க உடல் தான் வேற, உயிரெல்லாம் ஒண்ணு, அதுதான் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டு இதுக்கு ஒத்து வருமா? வருதோ வரலையோ அது மக்களுடைய தீர்ப்பு. நம்ம நடக்கிறத பேசிட்டு போயிடுவோம். இப்போ இந்த பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அதே போல தேமுதிக, மக்கள் நீதி மையம், தேமுதிகக்கு மூக்குத்தி முத்தழகு, பொட்டு வச்ச தங்க குடம், எவ்வளவோ பாட்டு இருக்கு. இப்ப திமுக கூட்டணியில இருக்காங்களே. ஆமா, விஜயகாந்த் அவர்கள் பாட்டு போடுவாங்களா, டிஎம்கே பாட்டு போடுவாங்களா? விஜயகாந்த் அவருடைய பாட்டு தான் பெரும்பாலும் போடுவாங்க. ஏன்னா 10 தொகுதி சும்மாவா, 10 தொகுதி பாட்டை போட்டு எப்படியாச்சும் போட்டு தலைவர் ரேஞ்ச் ரோவர் மாதிரி ஒரு கேப்டன் பிரம்மாண்டமா அவருடைய பாட்டை போட்டே வந்து இது பண்ணிடலாம். சோ அதுக்கும் அவங்களும் வந்து விஜயகாந்த் அவருடைய பாடல்களா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் நீதி மையம், மக்கள் நீதி மையத்துக்கு இஞ்சி இடு பழகு, இஞ்சி இடு. கமலஹாசன் பாடின வேற பாட்டே உங்களுக்கு தெரியாதா? அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. இல்லங்க, அது கொஞ்சம் ஃபேமஸான பாட்டு. தேவர் மகன் பாட்டுலயே அந்த நீங்க பாடினப்ப எவ்வளவு பாட்டு, நல்ல பாட்டுலாம் இருக்குது. சரி, அந்த மாதிரி ஒரு இஞ்சி இடு பழகி பாட்டுக்கே போறீங்க. டக்குன்னு எனக்கு தெரிஞ்சிரும்ல இவர்தான் வராரு. தெரிஞ்சிருன்றதை விட உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே. இப்ப அந்த அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி பாட்டு போட்டி போட்டு ஒவ்வொருத்தரும் அரசியல் எல்லாரும் பாட்டு போட்டாங்க. முக்கியமா வந்து திமுக கூட்டணியில அதிக இடம் வந்து காங்கிரஸ் தான் வாங்கிருக்காங்க. காங்கிரஸ்க்கு என்ன பாட்டு? காங்கிரஸ் என்ன பாட்டு பாடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அத நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்ன பாட்டு பாடுவாங்க நான் சொல்லட்டுமா? மகான் காந்தி மகான், இப்படி ஒரு பாட்டு இருக்குங்க. எங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கேங்க நானு. இது விவேக் காமெடியில விவேக் பாடுற பாட்டு நிஜமாவே அப்படி இருக்குங்க. நீங்க பாருங்க, எங்க பள்ளிக்கூடத்துல பாட்டு போட்டி கீழே இப்படிலாம் பாடிருக்காங்க. பாட்டு போட்டியில வந்து காந்தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நான் வந்து அப்பெல்லாம் யோசிப்பேன், இந்த பாட்டுலாம் வந்து நம்ம கத்துக்கிட்டு பாடணும் அப்படின்னு. இது லாங் இயர்ஸ் ஏகோ அதை பத்தி பேசிக்கிட்டு பாரத் ஜோடோ யாத்திரைக்கு வந்து ஒரு பாட்டு போட்டாங்க. அவர் நடந்து வரும்போதெல்லாம் வந்து ராகுல் காந்தி அவர் நடந்து வரும்போதெல்லாம் அந்த பாட்டு வரும். மைட் பி அந்த பாட்டு வேணா போடலாம். என்ன பாட்டு? அது ஹிந்தி பாட்டு. நம்மளுக்கு வருமா அது? இங்கிலீஷ் ஹிந்தியில பாரத் ஜோடோ வரும். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பாட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லா கட்சிகளுமே பாட்டு யூஸ் பண்ண, நாங்க மட்டும் என்ன சொம்பையா, அப்ப நான் மட்டும் இழுச்சவாடா அப்படின்னு அவங்களும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பாட்டு போடுற பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களின் கூட்டணிகள். அப்படியெல்லாம் கிடையாதுங்க, ஒதுக்கல, அவங்க ஒதுங்கிட்டாங்க. அப்படி நாங்க தனித்தோப்புன்னு சொல்றதுதான் ஞாபகத்துக்கு வருது. தென்னை மரத்தை வந்து சிம்பிளா, அதாவது தென்னந்தோப்பு சிம்பிள், அந்த தென்னந்தோப்பு சின்னத்தை வந்து நாங்க கேட்க போறோம்னு சசிகலா தரப்பு சொன்னாங்க. மாம்பழ சின்னத்தை உருவாக்குனதே ஐயா பாமக தான். ஆனா இன்னைக்கு அதுவே அவர்கிட்ட இல்ல.
ஆனா விதை ஐயா போட்டது அந்த மாதிரி வந்து இது இருக்கு. மாம்பழ சின்னம் வந்து ராமதாஸ் அவர்கள் கிட்ட இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதைத்தாங்க சொல்ல வந்தேன் நான். கரெக்டா சொல்ல வந்தேன். இவர் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் இப்படி பில்டப் போட தான் சொல்லுவாங்க. அதனால இவரால அதை ஹோல்ட் பண்ண முடியாது. ராமதாஸ் அவர்களால ஹோல்ட் பண்ண முடியாது. ஆமா, ஒருவேளை சின்னம்னு கொடுத்தா என்ன சின்னம்னா ஹெல்மெட் சின்னத்தை வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்படியா? சின்னமாங்க முக்கியம். சின்னமாவே வந்துட்டாங்க கட்சிக்கு. அதற்கு பெரிய சின்னமாவோட சேர்ந்த சின்னம் அதான் வந்து ஹெல்மெட்னு சொல்றாங்க. இது என்ன கணக்குல பிளான் பண்றான்னு தெரியல. தலைக்கவசம் உயிர்கவசம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு தலைக்கவசம் இலவசம். ஹெல்மெட் போடுறதே ஆக்சிடென்ட் ஆகும் தவிர்க்கிறதுக்கு தான். அப்ப ஹெல்மெட்டை போட்டுன்னு வந்தாங்கன்னா எனக்கு புரியல அப்படின்னு. அது எங்களுக்கும் புரியல என்ன கணக்குல கேக்குறாங்கன்னு. இப்படி ஹெல்மெட்டை போட்டு இப்ப வாக்கு கேட்க போனாங்கன்னா முகம் தெரியாது. தலைக்கு மேல ஒரு மலையை வச்ச மாதிரியே இருக்கே, எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறணும்? நம்ம முன்னாடியே சொன்னோம், விஜய் அவர்களுடைய கட்சியில வந்து ஆட்கள்லாம் வந்து இனிமே கொஞ்சம் கொஞ்சமா சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. எங்க வெளியே சண்டைல போடுறாங்க கேட்டு வெளியே சண்டை போட்டாலும் இப்ப இன்னைக்கெல்லாம் பாருங்க, காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் டி செல்வம் அவர்கள் விஜய் முன்னிலையில கட்சியில வந்து சேர்ந்திருக்காரு. அதே போல காங்கிரஸ் எனக்கு ஒண்ணு புரியலங்க. முன்னாள் பிஜேபி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சேர்றாங்க. ஆமா, முன்னாள் காங்கிரஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சேர்றாங்க. ஆமா. இப்ப டிவிகே என்பது அனைத்து இதுவும் உள்ள ஒரு பேல்புரியா திறந்த பல்கலைக்கழகம்ங்க. ஓபன் யூனிவர்சிட்டியா? ஆமா, காலேஜுக்கு வர வேணாம், பிரச்சாரத்துக்கு வர வேணாம், வீட்டுக்குள்ளே இருந்து போட்டி கேட்டல. மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே இருக்காங்க. இதை விடுங்க, 60 வருஷமா கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியில இருந்த கமலம்மாள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு 96 வயசு, அவங்களுமே இன்னைக்கு விஜய் முன்னிலையில இருக்காங்க. இந்த மாதிரி புதுசா சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இது அரசியல்ல நடக்கிறதா, அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல வந்து போறது வந்து நடக்கிறது தான். அதுவும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. இப்போ வேல்முருகன் அண்ணன் என்ன என்டிஏ கூட்டணியில சேர்றாருன்னு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஆனா வீடியோ போட்டு நான் தனியா இருக்கேன்ட்டாரு. ஆமா, இப்போ எப்படி? இப்போ வந்து இன்னொரு புது கூட்டணி வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போ பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பிரஸ் மீட் வந்து ஒரே நிமிஷம், அவர் கூட்டணிக்கு போறாரா இல்ல யாரா வராங்களா? இல்ல, மொத்தமா இது எப்படி வந்து சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி, அது மாதிரி இவர் மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து, அதாவது சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவர்கள் 2 பேர் தான், 2 பேர் மீட் பண்ணி சேர்ந்துருக்காங்க. ஏதோ 10 பேர் சேர்ந்த மாதிரி 2 பேர்னாலும் பெரிய தலை கட்டுங்க. இது அதே மாதிரி அது மாதிரி இவங்களும் வந்து சேர்றாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பாட்டை பத்தி பாடிட்டு இருந்தோம். இப்ப சமீபத்துல வந்து ஒரு நியூஸ் என்னன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல மகளிர் தின கொண்டாட்டம் தாவேகா சார்பில் நடத்திருக்காங்க. நடத்திருக்கும் போது அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அவங்க வந்து விஜய் பாடலுக்கு ஸ்டேஜ்ல ஏறி நல்லா ஒரு குத்து டான்ஸ் போட்டிருக்காங்க. அதை வந்து வீடியோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆமா, ஏன்னா வந்து ஒரு அரசு பள்ளியில இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வந்து மேடை ஏறி ஒரு இன்னொரு அரசியல் கட்சி சார்பில் இருந்தா, அந்த பாட்டு போட்ட ஆடியோல இருந்தார்ல, அவரு திரும்ப சொன்னாரு சினிமா பாட்டு நினைச்சு போட்டேன்ட்டார். பாத்தீங்களா? அது பாலிடிக்ஸ்னு அவருக்கு தெரியும். இல்ல, அது மேடையே அரசியல் மேடை தான். அது தாவேகா மேடை தான். ஒரு அரசியல் கட்சி மேடையில ஒரு அரசு ஊழியர் போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டம். அதை வந்து அவங்க வந்து பின்பற்றதுனால அந்த மாதிரி அவங்க வைப் ஆயிட்டாங்க. பாவம், அவங்க பசங்களாம் வந்து அவங்களும் இன்னும் எக்ஸ்ட்ரா வைப் ஆயிருப்பாங்க. ஏன்னா புது டீச்சர் வர போறாங்க, அவங்களுக்கு வேலை போயிருச்சு. விஜய் அண்ணன் வந்து ஒரு 20 lakhs ஏதாவது கொடுப்பாரு. அவர் சிஎம் வந்த உடனே வந்து வரதான் செய்வாரு. வந்தா செய்வாருங்க. நிஜமா அப்படி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேரை வந்து நம்ம சமீபத்துல பார்க்க முடியுது. மாநாடு நடத்துனாங்க, கொடிக்கம்பம் நட்டாங்க, புது இனோவா காரு வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு விழுந்து உடஞ்சிருச்சு. அவருக்கு அப்கோர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து தனிநபர்கள் பாதிக்கப்படுறது, சம்பந்தம் இல்லாம பாதிக்கப்படுறது நிறைய. பரவாயில்லைங்க, சீமான் அண்ணன் வந்து ரீசெண்டா கொடி ஏற்றிருக்கிறாரு. சரி, எல்லாரும் முன்னாடி கொடி ஏற்றிருக்கிறாரு. சரி, எவனோ கொடியை டைட்டா கட்டிட்டான் போல, இழுக்கிறாரு மேலேயே போல கொடி முறைக்கிறவர் எவனோ கொடியை கட்டினது அப்படின்ட்டு. நீங்க அப்படியா பாத்தீங்க? ஆமா, நியூஸ்ல எப்படி போட்டாங்க நீங்க பாத்தீங்களா? அந்த உணர்வோட அந்த கொடியை ஏத்துறோமே அப்படின்ற உணர்வோட பல்ல கடிச்சுக்கிட்டு ஏத்துனாருன்ற ஒரு விஷயத்த காட்டினாங்க. நீ என்னன்னா டைட்டா கட்டிட்டாரு, இழுக்க முடியலன்னு சொல்லி பெரிய பீரங்கியா கட்டி இழுத்தாரு. பாகுபலியாங்க ஒரு நார்மலா அப்படி இழுத்தா வரப்போறாங்க சொன்னாங்க. அதுல அந்த உணர்வு மாறாமல், அந்த நெஞ்சத்தில் அந்த உணர்வு மாறாமல் கொடியை இழுத்த சீமான் கண் கலங்கி பார்த்த அவரது மனைவி, இப்படிதாங்க போட்டாங்க. வாய்ஸ் ஒரு நீங்க கொடுத்தா மாதிரில இருக்கு. இது அதுக்கு தனி ஆட்கள் இருக்காங்க. இப்படி பரபரப்பா நம்முடைய அரசியல் களம் போயிட்டே இருக்கு. நாள்தோறும் இப்படி நல்ல அரசியல், நல்ல இல்ல பொதுவா நடக்கக்கூடிய நல்ல அரசியல் பேசுவோன்றதை விட நடக்கிற அரசியலை பேசுவோம் அப்படிங்கிறது நம்முடைய முனைப்பு. ரீசன்ட் பாலிடிக்ஸ்ல வந்து சாயா பெங்கர், பால் டப்பா, அப்புறம் வந்து அசல் கோலார், இவங்கெல்லாம் இறக்கி விட்டு ஒரு பாட்டு போட்டா சீக்கிரம் ட்ரெண்ட் ஆயிரும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்.
நீங்க சொல்ற காம்பினேஷனே ஒரு கோளாறான காம்பினேஷனா இருக்கு. பார்ப்போம் அந்த மாதிரி கோளாறு காம்பினேஷன். ஏன்னா வர்ற காம்பினேஷன் பூரா கோளாறா தான் இருக்கு. இந்த ஒரு கோளாறு காம்பினேஷனும் வந்தா எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்க்கலாம். நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அரசியல் களங்கள் இப்படி போயிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து எப்படியெல்லாம் இந்த அரசியல் களம் மாறப்போகுது, தேர்தலுக்குள்ள என்னெல்லாம் வழி பண்ண போறாங்க அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.